அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அடிமைக்கு சுதந்திரம் கிடைத்த நாள். அன்பான சொந்தங்களே, கடந்த எபிசோடில் மக்காவுடைய மணலில், கொளுத்தும் மணலில் பிலால் ரலியல்லாஹு அவங்க அனுபவித்த கொடுமைகளை தான் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ரொம்ப வேதனை அடைந்தார். அவருடைய இதயமே உடைஞ்சிருச்சு. ஒரு மனிதன் அல்லாவை நம்பியதற்கு மட்டும் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறானா அப்படின்னு கண் கலங்கினார். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேராக உமையா இப்னு கலிஃபாவுடன் சென்றார். அவங்கள்ட்ட சென்று கூறுறாரு, இந்த மனிதனை எனக்கு விட்டுவிடு அப்படின்னு. உமையா சிரிக்கிறான். அவனுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர்லாம் கிடையாது, அவர் ஒரு அடிமை. அதனால் அதிக விலை கேட்டான். அதனால் ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நொடி தயங்கலை, அவர் கேட்ட விலையை தந்தார். இன்னும் சில வரலாற்றில் சொல்கிறாங்க, அவர் கேட்டதை விட அதிகமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஏன்னா அவருக்கு ஒரு அடிமையை வாங்க வேண்டும் என்பதல்ல, ஒரு முஃமினை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே நோக்கம். வியாபாரம் முடிஞ்சிடுச்சு. உமையா சொன்னால், இதோ இப்போது இவன் உன்னுடையவன், இந்த நொடியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, பிலாலே, அல்லாவுக்காக உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, அடிமையாக பிறந்த ஒரு மனிதன் அன்று சுதந்திரமான மனிதனாக நிமிர்ந்து நின்றார். ஆனால் அவருடைய மிகப்பெரிய சுதந்திரம் எஜமானிடமிருந்து கிடைத்ததல்ல, ஷிர்கிலிருந்து கிடைத்தது. அல்லாவை தவிர மற்ற அனைத்து அடிமையாக இருந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் ஒருவனுக்கே அடிமையாக வாழும் வாழ்க்கைக்கு அவர் வந்துவிட்டார். அந்த நாளுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நெருக்கமாக இருக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் குர்ஆன் கற்றார், தொழுதார், இஸ்லாத்தை கற்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பை பெற்றார். அன்பான சொந்தங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நாளில் ஒரு அடிமையை வாங்கவில்லை, வரலாற்றையே வாங்கினாங்க. ஏன்னா பின்னால் அதே குரலில் தான் இஸ்லாத்தின் முதல் அதானாக உலகம் முழுவதும் ஒலிக்கப் போகிறது. ஒரு காலத்தில் கொளுத்து மணலில் அஹத் அஹத் என்று முழங்கிய குரல் விரைவில் மதினாவின் வானத்தில் அல்லாஹு அக்பர் என்று ஒலிக்கப் போகிறது. அந்த பாக்கியம் ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது, ஆதான் எப்படி ஆரம்பமானது என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிர ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது போன்ற எபிசோட்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.